ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பாருங்கள். ரெண்டாவது பிஸ்னஸ் பட்ஜெட். பிஎம்சி போட்டுருங்க, பட்ஜெட்டிங் போடுங்க. பட்ஜெட்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பல பேருக்கு பட்ஜெட், எத்தனை பேர் பட்ஜெட் போடுறது இல்லை? ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். சப்ஸ்டான்ஷியல் இன்னும் போடணுங்க, கண்டிப்பாக போடணும். பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறோம்? இப்போது நான் சொன்னேன்ல, இப்போ வந்து 3 tons ஆரம்பித்து இப்போ 33 tons இருக்கிறோம். இந்த 3 tons போடும்போது என்ன பண்ணணும்? இதில் எவ்வளோ பட்ஜெட்டில் என்ன காஸ்ட் ஆக போகுது, என்ன செல்லிங் ப்ரைஸு, எவ்வளோ எம்ப்ளாயி காஸ்ட்டு, எது டைரெக்ட் காஸ்ட்டு, இன்டைரக்ட் காஸ்ட்டு, ஒரு வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட்டு, கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் கணக்கு எடுத்து பார்த்து, அப்புறம் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குது, அதுக்கேற்றாற்போல் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அடிஷ்னல் எக்யூப்மெண்ட் எப்போ வாங்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து போடுவது தான் பட்ஜெட். எல்லாத்தையும் முதல்ல போடும்போது பட்ஜெட் போட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு வின். ஏன்னா பட்ஜெட் போடாமல் நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது. கண்ணில் இது என்னது, துணியை கட்டி விட்டு நடக்க விட்ட மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அந்த பட்ஜெட் படியே நடக்காது, கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. பட் யூ வில் ஹாவ் சம் ஒரு பிடிமானம் இருக்கும். அந்த பிடிமானத்தை நம்ம செய்யணும் போது பட்ஜெட்டை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஹேவ் அ பிஸ்னஸ் பிளான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர். இப்போ டிசம்பர் 3 குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் குவார்ட்டரில் எப்போ நிர்மலா சீதாராமன் எப்போ பட்ஜெட் போடுறாங்க? February 1. அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு கமெண்ட்லாம் கொடுப்போம், ரைட்? மேடம் கொடுத்தது தப்பு, இதுக்கு அலோகேஷன் பத்தலை, அதெல்லாம் பேசுவோமா? நாட்டு பட்ஜெட்டுக்கு நம்ம பேசுவோம். நம்ம வீட்டு பட்ஜெட்டுக்கு, நம்ம கம்பெனி பட்ஜெட் யார் போடுறது? we have to make it see that இந்த ஆண்டு ஐ திங்க் ஆல் த பிரசிடென்ட்ஸ் ஆர் ஹியர். நீங்கள் எல்லாரும் பார்த்து see that ஃபெப்ரவரிக்கு முன்னாலே, ஜான்வரி எண்டு எஸ்கான் போய்ட்டு வந்த உடனே பட்ஜெட்டில் உட்காந்துருங்க. அடுத்த ஆண்டு வந்து 30% வளர்ச்சினா, நான் இப்போ 2 கோடி பண்ணியிருக்கிறேன், அப்போ 30%க்கு எனக்கு 60 லட்ச ரூபா கூட பண்ணணும், 2.6 crores மினிமம். அது எந்த மார்க்கெட்டிலேருந்து வரப்போகுது? ஆன்சர் மேட்ரிக்ஸ் எப்படி போட போகிறேன், எந்த மார்க்கெட், பிஎம்சி எப்படி போட்டேன், எங்கே வேல்யூ க்ரியேஷன் எப்படி கூட்டலாம், எந்த காம்படிட்டிவ் மார்க்கெட் ரிசர்ச் நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் போட தான் பட்ஜெட் போட முடியும். மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணிங்கன்னா போடலாம். யூஸ் ஆல் யுவர் டெக்னாலஜி ஃபார் தட் அண்ட் see that யூ மேக் அ பட்ஜெட். தப்பாக கூட போடுங்க. என்ன நினைக்கிறேன், போடுறதுக்கு சில பேருக்குலாம் போர் அடிக்கும், கணக்குனா போரு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்ம தலையெழுத்தை எழுதுகிறோன்னு நினச்சிக்கோங்க. யுவர் ஃப்யூச்சர் இஸ் தேர். ப்ளீஸ் டூ மேக் தி இது நல்ல நீங்கள் போட உங்களுக்கு அதில் திறமை கூடிடும். போடுங்க, அதை ரிவ்யூ பண்ணுங்கள். மாதம் ஏப்ரல் 2024 இவ்வளோ வால்யூம் இருக்கணும், 20 லட்ச ரூபா சேல்ஸு எவ்வளோ வந்திருக்கு, ஆக்சுவல்ஸுக்கும் என்ன பிளான்ட்டுக்கும் என்ன கேப்பு, ஏன் வந்துச்சு, அதை ரிவ்யூ பண்ணிங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு மூவ் க்ளோசர். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ், பேசிக் காமன் சென்ஸ். நம்ம பேசுகிறது என்ன, காமன் சென்ஸ் பேசுகிறோம். ஒரு கணக்கு, இப்போ இங்கே ஒரு ட்ராவல் போகிறீங்க, பட்ஜெட் போடாமல் போயிடுவீங்களா? எப்படி போவீங்க? எந்த ஹோட்டலில் தங்கணும், எல்லாம் எவ்வளோ பிளான் இருக்குது, எங்கே தங்கணும், எப்படி ட்ராவல், கார் எங்கே வரும், ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண போகிறாங்களா அல்லது ட்ரெயினில் போகிறோமா, அவ்வளோ விஷயத்துக்கு செலவு கணக்கு இருக்குல்ல. அப்போ ஒரு ட்ராவலுக்கே அப்படி இருக்குன்னா தென் வி ஹாவ் டு ஹாவ் அ பிளான் ஃபார் த பிஸ்னஸ். அந்த பிளானை வந்து ஒரு நம்பர் வடிவம் கொடுக்குறது தான் பட்ஜெட். முதல்ல பிளான் வந்து என்ன, இத்தனை எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணணும், இவ்வளோ சேல்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணணும், இவ்வளோ ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும், அதுக்கு பேக்கில் வந்து அதுக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டணும், இவ்வளோ பில்டிங் வேணும், ஆல் திஸ் திங்ஸ். அதை நீங்கள் போட்டிங்கன்னா அது போடுறது ஒரு பின்னால் முதல்ல பார்க்குறது ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அது ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், யூ ஹாவ் டு மேக். அண்ட் பிளான்ன்றது, பட்ஜெட்ன்றது நீங்கள் போடுறதில்ல, உங்கள் டீமோட உட்காந்து போடணும். உங்கள் டீம்னா யார்? மேபி யுவர் மேனேஜர்ஸ் ஒரு சபார்டினேட்ஸ், ஒரு 3-4 பேராவது இருப்பீங்களா உங்கள் கம்பெனியில், அவங்க எல்லோரும் உட்காந்து நம்ம பட்ஜெட் போடுப்போம். ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து இது தெரிஞ்சிச்சுன்னா யாரும் காப்பியும் அடிக்க முடியாது. அப்படி இருக்கா நமக்கு தொழில்? இது சார் என்ன சார் நம்ம நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ண சொல்கிறீங்க, அப்படியே இருக்குது? அப்படி இல்லைல்ல, அது ஒன்றும் சீக்ரெட்டே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயீஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. எம்ப்ளாயீஸ் இல்லைன்னா எப்படி நீங்கள் தொழில் நடக்க போகுது? யூ ஷுட் ஷேர், யூ ஷுட் மேக் யுவர் மேனேஜர்ஸ், நான் வந்து லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ் சொல்ல, மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து சிட் அண்ட் புட் அ பிளான் ஃபார் தேட், ரைட்? லேக் ஆஃப் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், பட்ஜெட் போடுறது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து இந்த ப்ராப்பர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது இல்லைங்க. எத்தனை பேருக்கு ஃபினான்ஸ்னால் பயம் கொடுக்குறது? அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ்னால் பயமாக இருக்குது, சேல்ஸ் நல்லா இருக்குது, மார்க்கெட்டிங் பிடிக்கும், அதெல்லாம் இருக்கும், ரைட்? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் பேக் போன் ஆஃப் த கம்பெனியை ஃபினான்ஸ் தாங்க. எதுக்கு இருக்கணும் நம்ம? பர்பஸ் என்ன? ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை கரெக்டாக வருதான்னு பார்க்கணும், அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் வைக்கிறோமான்னு பார்க்கணும், தொடர்ந்து எனக்கு வளர்ச்சிக்கு அது வழிவகுத்துதான்னு பார்க்கணும். இதானே வீட்டுக்கு எடுப்போம் நம்ம, அது வேறு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ஏர்லி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு லேர்ன் இஸ் ஃபினான்ஸ்.
ஒரு பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னால் முதல்ல எப்படி வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட், வாட் இஸ் த P&L, வாட் இஸ் த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே ஒரு ஆடிட்டர் கீழே போனீங்கன்னா கற்றுக்கலாம். யூ கேன் கிவ் அ ரீடிங். யூடியூப்பில் அவ்வளோ விஷயம் இருக்குது. கோ ஃபார் திஸ் குட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் யுவர் எஜுகேஷன் ஆர் டியூரிங் யுவர் எஜுகேஷனை நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லையா எந்த வயசில் கற்றுக்க போகிறோம். இப்போ எனக்கு தெரியாதுன்னா நம்ம எந்த வயசில் கற்றுக்க தான் ஆகணும். ஸோ டூ த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இமீடியட்லி. ஏன்னா அது வந்து கிளியராக என்ன TL/TNW ஏன் இந்த ரேஷியோஸ்லாம் ஏன் பேசுகிறோம், இட் வில் கிளியர்லி உங்களை தப்பு பண்ண வைக்காது. அது ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரேஷியோஸ் தெரியாமல் இருந்துட்டோன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்கலன்னா என்ன ஆகிடும், வி வில் பி கேரிட் அவே. நமக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ டோன்ட் டூ தேட். பல நேரத்தில் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளே தெரியாது நமக்கு. வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்? எத்தனை பேருக்கு நீங்கள் டேர்ம் லோன் வாங்குறது தெரியும்? ஏன்னா வீட்டுக்கு கடன் வாங்கணுன்னா வீடு இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குறோன்னு வைங்க, எவ்வளோ நம்ம பணம் போடணும்? 20%. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரியுது. ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கணக்கு பார்க்கணும் ஒரு கம்பெனியில்? மேனுஃபேக்சரிங் கம்பெனி எத்தனை பேர் இருக்கீங்க? 27% இருந்தீங்க. Do you all know that how to work on a working capital cycle? என்ன working capital எப்படி எவ்வளோ வரும்ன்றது நமக்கு போட தெரியணும், ஆடிட்டர் போடுறது இல்லை, தெரியுமா? ஸோ we have to know ஃபஸ்ட்டு இந்த இதையும் போடுங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் என்ன? வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்? நான் இப்போ ஃபினான்ஸ் கிளாஸ் எடுக்க வரல, பட் இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்குது, முதல்ல ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாக்காக வச்சுருப்போம், ரா மெட்டீரியல் ஸ்டாக்காக, அப்புறம் அது கொண்டு போய் மிஷினில் கொடுப்போம், ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்கும், அப்புறம் அது ஃபினிஷ் ப்ராடக்டாக வரும், திருப்பி குடோனில் வச்சுருப்போம், அப்புறம் அதை எடுத்து விற்போம், விற்றுட்டு கடன் கொடுத்துருப்போம், திருப்பி பணம் வர்றதுக்கு என்ன சைக்கிள் வருதோ இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். பல நேரத்தில் பேங்கர்ஸ் யார்? நம்மளோட பார்ட்னர்ஸ். நம்ம தொழிலில் நம்ம முதல் போட்டிருக்கோமா? கடன் கொடுத்தது யார்? பேங்கர்ஸ். ஐ தேர் வித் மீ. பேங்கர் வந்து பல நேரத்தில் இப்போ எனக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் போட தெரியாது, ஏன்னா ஐம் நான் ஃபினான்ஸ் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் போட தெரியாது. எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும்னா ஆனால் குத்து மதிப்பாக ஏதோ கணக்கு பார்த்து 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு, 1 கோடி ரூபா ஆக்சுவலாக வேணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு கணக்கு போட தெரியாதனால நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஜெக்ட் பண்ணுறது தப்பாக பண்ணிவிட்டு ஒரு 75 லட்ச ரூபா தான் எனக்கு கடன் வேணும் அப்படின்னு நான் பேங்கர்கிட்ட போகிறேன். பேங்கர் யார்? படித்து தெளிஞ்சவர். யார்? கடன் எப்படி கொடுக்கணும்னு தெரியும். அவர் ஏற்கனவே எனக்கு கடன் கொடுத்துருக்காரு. நான் இப்போ வந்து எனக்கு என்ன கேட்குறோம், 1 கோடி ரூபா வேணுங்கிற இடத்துல நான் எவ்வளோ கேட்டேன்? 75 தான் கேட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, நான் பல பேங்கர் 50 லட்சம் மட்டும் கொடுக்குறது. எப்படி பார்த்தோம்? அவர் என்ன சொல்லணும், என்னங்க உங்களுக்கு விவரம் தெரியாமல் போட்டிருக்கீங்க, 75 லட்ச ரூபா பத்தாதுங்க, உங்களுக்கு வேணுங்கிற சைக்கிளில் கணக்கு பார்த்தா இட் ஷோஸ் தட் யூ நீட் 1 crore. 1 crore கொடுத்தா அவர் வந்து வைஸ் பேங்கர், நல்ல பேங்கர். நம்ம கொடுத்ததுனால நல்ல பேங்கர் இல்லை, அவர் பேங்கை தான் காப்பாற்றுறாரு. இந்த கம்பெனி NPA ஆச்சுன்னா யார் பொறுப்பு? நமக்கு பொறுப்பு இருக்குது, பேங்கருக்கு பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும், அவர் கரெக்டாக பல நேரத்தில் பேங்கர்ஸ் கிளாஸ் எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் சார் நீங்கள் எப்படி சார் அசஸ் பண்ணி கடன் கொடுக்குறீங்கன்னு கிளாஸ் எடுக்க சொல்லுங்கள். யாராவது ஆஃபீஸர் வராங்க, இல்லை நம்ம போகிறோம், we have to check with them, because இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இப்படிலாம் இருந்தால் நாங்கள் வந்து கடனை நல்லா கொடுப்போம், இப்படிலாம் இருந்தால் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது தெரியும். அது நம்மளே கற்றுக்கலாம். நம்ம ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம கற்றுக்க வேண்டியதான் எதை. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளை பாருங்கள். பேங்கர்ஸ் வந்து சரியான முறையில் பேங்க் நமக்கு ஃபண்டிங் கொடுக்கலைன்னா ரிஸ்க் வந்து நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் இருக்குது, பேங்கர்ஸ் இருக்குது. பல நேரத்தில் whenever I meet bankers I used to tell them, சார் எங்களுக்கெல்லாம் எல்லா விஷயம் தெரியும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறப்போ எனக்கு வேணுங்கிற காம்பிடென்சி வேறு, 100 கோடி பண்ணும்போது எனக்கு ஒரு காம்பிடென்சியே வேறு, 1000 கோடி பண்ணும்போது எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும், ஐ எம் நாட் ஒன்லி இன் ஃபைனான்ஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே ஒவ்வொரு சைஃபர் சேர்க்கும் போது நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் வேறு. அதை பற்றி நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து வேல்யூபிள் இன்புட் கொடுக்குறது யார்? பேங்கர். அவங்ககிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஜூம் காலில் போட்டு ஒரு செஷன் எடுக்கலாம். எப்படிலாம் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுக்கிறதெல்லாம் பேங்கர் போடணும். இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம போடுறது நம்மளோட நலனுக்கு, பேங்கரோட நலனுக்கு. அவர் இதை போட்டு காமிக்கணும். இத்தனை கம்பெனி போயிடுச்சுப்பா, நீ நல்ல ஸ்மார்ட் கம்பெனியாக இருந்தேன்னா இந்த கம்பெனியை வாங்கிக்கிறான்னு கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி விலைக்கு வர்றதுக்கு அத்தனை கம்பெனி இருக்குது. மிஸ்மேனேஜ்மெண்ட் மூலமாக கெட்டுப்போன கம்பெனியை விலைக்கு வைக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒன்றுக்கு 30% விலையில் எடுத்துடலாம். ஸோ யூ ஷுட் பி வார் செஸ்ட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அடிக்கலாம். ஸோ பேங்கர்ஸ் வந்து ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வாட், ஆஃப் ஃபண்டிங் இனஃப் மனி டு அஸ். அதான் கணக்கு போடலாமா? உங்களுக்கு ஷீட் வந்துருச்சா? ப்ளீஸ் டிஸ்ட்ரிபியூட். வராதவங்க ரைஸ் பண்ணலாமே, கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இன்றைக்கி கூட நான் காஃபி எடுக்கும்போது somebody was there, they were into electrical accessories. நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போது பிராண்டிங்க்கு வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே சஸ்டைனபிளாக பிஸ்னஸ் பண்ணணுன்னா பிராண்டிங்க்கு ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. வெதர் யூ ஆர் டூயிங் B2B, B2C, வெதர் யூ ஆர் தேர் இந்த சர்வீஸ் செக்டர், ட்ரேடிங் ஆர் மேனுஃபேக்சரிங், பிராண்டுக்கு வந்து ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஸ்பெண்ட் ஆன் தட். நம்ம எந்த ப்ராடக்ட் செஞ்சுருந்தாலும் சரி, எந்த சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, பிராண்டிங்க்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். இந்த கம்பெனி
அந்த சர்வீஸோ ப்ராடக்ட்டோ நினச்சா நம்ம கம்பெனி ஞாபகம் வரணும். அப்படி அதை வந்து ஒரு லெசனாக வச்சுக்கோங்க. பல நிறுவனத்தில் வந்து சேல்ஸ் வந்து இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். வி ஆல் நோ தட். சேல்ஸ் இல்லைனா எல்லாமே ஸ்டாண்ட்ஸ்டில் ஆகிடும். ரைட்? சேல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் யாரோட ஜாப்? சேல்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ஜாப். ஃபென்டாஸ்டிக். சேல்ஸ் வந்து எவ்ரி ஒன்ஸ் ஜாப். செக்யூரிட்டிலேருந்து டிரைவர்லேருந்து உங்கள் ரிசப்ஷன்லேருந்து எல்லாருக்கும், ஃபேக்ட்ரியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன்ஸ் ஜாப். பல பேர் வந்து நம்ம சேல்ஸையும் மார்க்கெட்டிங் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சில பேர் ஒரு மேனேஜருக்கு பேர் வைக்கும்போது மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படி போடாதீங்க. சேல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இட் ரிக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேலண்ட். அதே மாதிரி மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒன் இப்போ நான் வந்து நடேசனுக்கு விற்கிறேன்னா அது வந்து சேல்ஸ் ஒன். இப்போ ஐம் சேயிங் தட் திஸ் ப்ராடக்ட் இஸ் தேர். இப்போ நம்ம வந்து இது போட்டோம், திஸ் இஸ் மார்க்கெட்டிங். இது ஸ்பாட்லைட் போட்டோம், திஸ் இஸ் மார்க்கெட்டிங். ஒன் டு மெனி இஸ் மார்க்கெட்டிங், ஒன் இஸ் சேல்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட்டே வேறு. சேல்ஸுக்கு வந்து ஹீ இஸ் அ டாஸ்க் மாஸ்டராக இருக்கணும் அவர். அப்போது சேல்ஸ் மேனேஜர்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர்னு வைங்க. முடியாதவங்க ரெண்டையும் சேர்த்து தான் வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் சே தட் தேர் ஆர் 2 ஃபங்க்ஷன்ஸ். 2 ஃபங்க்ஷனுக்கும் வித்தியாசம். விற்கிறது பூரா மார்க்கெட்டிங் வேலை இல்லை. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அந்த கஸ்டமரோட மைண்டில் உட்கார்றது தான் யாரோட வேலை? மார்க்கெட்டிங். விற்கிற வேலை யார்? சேல்ஸ்மேன் ஆக்டிவிட்டி. ரெண்டும் ஒரே ஆள் இருக்கலாம், பட் 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரைட்? ஸோ இப்போ இதை பார்க்கலாமா? நெக்ஸ்ட். ஸோ கடலை மிட்டாய் கம்பெனி போடுங்க தம்பி. ஓகே, இது கடலை மிட்டாய் கம்பெனி. கணக்கு கொஞ்சம் பார்த்துடலாமா? பார்த்துட்டு முடிக்க போகிறோம் நம்ம. ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2. எத்தனை பேர் மேனுஃபேக்சரிங் இருக்கிறீங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கும் உதவ தான் போகுது. அது ப்ரொவைடட் யூ அடாப்ட் டு தட். அதை எப்படி அடாப்ட் பண்ணணுன்றது. அண்ட் சர்வீஸ் செக்டருக்கும் இது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டில் இது வந்து இந்த கம்பெனி வந்து கடலை மிட்டாய் பண்ணுறாங்க. முதல்ல லெஃப்ட் சைட் காலம் மட்டும் பாருங்கள். லெஃப்ட் சைட் காலம் ஷிஃப்ட் 1 போட்டிருக்கான். அந்த ஷிஃப்ட் 1ல் ப்ரைஸ் பர் பீஸ் எவ்வளோ போட்டிருக்கு? 10 ரூபா. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் பர் டே எவ்வளோ? 10,000. ஒரு நாளைக்கு, அதாவது என்ன அனுமானம் வைக்கிறோன்னா, உற்பத்தி ஆகிறதுலாம் வித்துரும் அப்படின்ற கணக்கு. அது மைண்டில் வச்சுக்கலாமா? இன்னைக்கு உற்பத்தி ஆகுது இல்லை சார், ஸ்டாக்காக இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டலாக கிடக்கு, ஃபினிஷ் குட்டாக இருக்குது, அப்படி கணக்கு எடுக்க வேணாம். இப்போ இந்த கணக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதாவது ஓனர் பார்க்குற கணக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அக்கௌண்டன்ட் போடுறது யாரு? என்ன அக்கௌண்டன்ட் போட்டு அதுவும் ஓனர் பார்க்கணும். பட் இது வந்து நம்ம போடணும், மனக்கணக்கிலே போடணும். அதுக்கு தான் இந்த கணக்கு. ஆனால் அல்டிமேட்டா எது கரெக்ட்? இதுவும் கரெக்டாக வரணும். அல்டிமேட் கணக்கு இது. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்க்கறது தான் கரெக்டான கணக்கு. அதில் போய் மேட்ச் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஓனர் பார்க்குற கணக்கு வச்சிருக்கோம். ஒரு பீஸ் 10 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 பீஸ் பண்ணுறோம், 10,000 பீஸ். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விற்றா எவ்வளோ வருமானமா லாபமா? அது சேல்ஸ் ரெவென்யூ. கரெக்டா? வெரி குட். அப்போ காஸ்ட், இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? வருமானத்திலிருந்து செலவை கழிச்சா லாபம்னு பேசணுமா? ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் இஸ் வாட்? ப்ராஃபிட். ஓகே, இந்த காஸ்ட்ன்றதை மட்டும் இப்போ 2ஆ உடைக்கிறோம். ஓகே, முதல்ல நம்ம எல்லா காஸ்ட்டையும் ஒன்றா போடுறது ஒரு பக்கம். 2 காஸ்ட் எப்படி பிரிக்கிறோம்? ஒரு காஸ்ட் என்ன பேர்? வேரியபிள் காஸ்ட். ரெண்டாவது காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்னா என்ன? உற்பத்திக்கு ஏற்றார் போல் ப்ரொபோர்ஷனேட்டாக மாறக்கூடிய தன்மை பெற்ற எல்லா செலவும் வேரியபிள் காஸ்ட். உற்பத்திக்கு ஏற்றார் போல் மாறாத தன்மை பெற்ற அனைத்துமே இந்த காஸ்ட். புரியுதா? அமைதா வித்தியா? புரியலன்னா கை தூக்கலாமே. ஓகே, உற்பத்தி வந்து இப்போ ஒரு கடலை மிட்டாய் செஞ்சா எனக்கு அந்த ஒரு கடலை மிட்டாய்க்கு உள்ள செலவு மட்டும் வந்தா அது வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸ் காஸ்ட், இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கோடவுன் வாடகை இருக்கு, அது வேரியபிள் காஸ்டா ஃபிக்ஸ் காஸ்டா? இன்சூரன்ஸ் பண்றீங்க, வேரியபிள் காஸ்டா ஃபிக்ஸ் காஸ்டா? ஃபிக்ஸ் காஸ்ட். நீங்க இன்சூர் ஒரு வருஷத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா போட்டதுக்கு செலவு ஆனது தானே. ரைட்? ஸோ இப்போ காஸ்ட் எப்படி பிரிக்கிறோம்? 2 காஸ்ட்டாக பிரிக்கிறோம். வேரியபிள் காஸ்ட்டும் பிரிக்கிறோம், ஃபிக்ஸ் காஸ்ட்டும் பிரிக்கிறோம். வேரியபிள் காஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கு? பீனட், ஜாகரி, டைரக்ட் லேபர். டைரக்ட் லேபர்னா அந்த கடலை மிட்டாய் செய்கிற டைரக்ட் லேபர். அதில் பேக்கிங் இருக்கும், பேக்கேஜிங், அது பேக்கேஜிங், லேபிள் எல்லாம் சேர்த்து. இப்போ இந்த கேஸில் வந்து 10 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு, 1 லட்ச ரூபா சேல் ஒரு நாளைக்கு. கரெக்டா? ரெவன்யூ எவ்வளோ இருக்கு ஒரு நாளைக்கு? ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரெவன்யூ எவ்வளோ? 1 lakh. வேரியபிள் காஸ்ட் அந்த 1 lakhக்கு எவ்வளோ? அது 70,000. அப்போ இந்த வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம யூஸ்வலாக கிராஸ் மார்ஜின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்? இது வந்து என்ன வைக்கிறோம்னா கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். கான்ட்ரிபியூஷன்னா இன்னும் அது லாபம் கிடையாது, பட் வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கழிச்சு பார்க்கறது. 1 லட்சத்தில் 70,000 கழிச்சு எவ்வளோ வருது? 30,000. அந்த 30,000 தான் கான்ட்ரிபியூஷன் சொல்றோம். அந்த கான்ட்ரிபியூஷன்ல அப்புறம் திருப்பி நம்ம இது வரைக்கும் கழிக்காத காஸ்ட் இது ஃபிக்ஸ் காஸ்ட். அந்த ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளோ வருது மாதத்திற்கு? டிராவல், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், இன்சூரன்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ், ஸ்டாஃப் சேலரி, அது மேலே போட்டது டைரக்ட் சேலரி. உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறக்கூடிய தன்மை பெற்ற டைரக்ட் லேபரை மேலே வச்சிருக்கோம், வேரியபிள் காஸ்ட் வச்சிருக்கோமா? with you? Right. ஸோ இப்போ வந்து மாதத்திற்கு ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளோ? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 3 lakhஸில் எப்படி 1 லட்ச ரூபா வந்து 10 லட்சம் ப்ராஃபிட் 3 lakhஸ்க்கு முன்னால் கான்ட்ரிபியூஷன் பர் டே வந்து 30,000. பர் மந்த்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்? 9 lakhs. ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளோ? 6 lakhs. ஸோ எல்லா காஸ்ட்டையும் கழிச்சிட்டோமா? நம்ம வந்து முதல்ல விற்றது வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு. ஒரு மாதத்திற்கு சேல்ஸ் எப்போ எவ்வளோ? மாதத்திற்கு 30 lakhs. 30 நாளைக்கு
நாளைக்கு 30 லட்சம். இப்போ கான்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி வந்தோம், ஒரு நாளைக்கு 70,000 ரூபா, ஒரு நாளைக்கு கான்ட்ரிபியூஷன் 30,000 ரூபா. அப்போ மாதத்திற்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அந்த மாதத்திற்கு ஒரு முறை இருக்கக்கூடிய ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளோ, அதை கழிச்சேன்னா லாபம் எவ்வளோ வருது. கிளியர்? இதுவரைக்கும் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ரைட். இப்போ இந்த ஒரு ஷிஃப்ட் மட்டும் ஓட்டுறது வந்து நான் இப்போ இந்த டிமார்ட் கதை சொல்லும்போது சொன்னல, ஒரு ஷிஃப்ட் மட்டும் ஓட்டாமல் 3 ஷிஃப்ட்டையும் ஓட வைக்கிறது அவங்க காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு. அது மாதிரி நமக்கே நம்மளுடைய காஸ்ட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம செயல்படுத்தணும். இப்போ அடுத்த 2 ஷிஃப்ட் என்ன பண்ணுறோம், அதே அளவுக்கு ஓடுமா? மெஷின்லாம் ரெடி, வாடகைலாம் ரெடி, 3 ஷிஃப்ட்டும் ஓட்ட முடியுமா கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு? நமக்கு என்ன வேணும் அதுக்கு? அதெல்லாம் தேவைங்க. மார்க்கெட் வேணும் முதல்ல. ரைட்? இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் தான் முதல் தேவை நமக்கு. ஸோ அதையும் என்ன அசியூம் பண்ணுறோம், வித்துற முடியும்னு தான் அசியூம் பண்ணுறோம். முடியுமா முடியாதான்னு கடைசி வரும். முதல்ல என்ன பார்ப்போம், முடியணும். 3 ஷிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன்? 10,000 பீசஸ் ஒரு நாளைக்கு. அப்போ 3 ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ 30,000. இப்போ நான் போட்டிருந்ததில் ஷிஃப்ட் 1 போட்டிருந்தோம். ஷிஃப்ட் 1 and 2 டுகெதர், 2 ஷிஃப்ட் ஓடுறது. தேர்ட் வந்து என்ன, 3 ஷிஃப்ட் சேர்ந்து ஓடுற விஷயங்கள். ரைட்? தேங்க்யூ. அப்போது 3 ஷிஃப்ட்டும் ஓடிச்சுன்னா இப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஒரு நாளைக்கு? 30,000 rupees per day, 3 lakhs per day. நம்ம இதே விதியோ ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டும் ஓடிச்சுன்னா எத்தனை பீஸ் போட்டுவோம்? 30,000 பீஸு. சேல்ஸ் வந்து ஒரு பீஸ் 10 ரூபான்னா எவ்வளோ? 3 lakhs. அப்போது வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது 70,000 ரூபா ஒரு நாளைக்கு இருந்துச்சு. ரைட்? 10,000 பீஸ் செய்யும்போது 70,000, 30,000 பீஸ் செய்யும்போது கரெக்டாக இருக்கா? ப்ரொபோர்ஷனேட்டாக கூடுதா? இது கூடுற அளவுக்கு கூடியிருக்கா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் பர் டே எவ்வளோ வருது? இப்போ அங்கே ஒரு ஷிஃப்ட் ஓடும்போது இப்போ 90,000. இப்போ 90,000 வந்ததுக்கப்புறம் மாதம் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்? 27 lakhs. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? அதே 6 லட்சம் இருக்கா? ஸோ இப்போ எவ்வளோ வருது? இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வருது? நமக்கு ஒரிஜினலாக 3 லட்சம் இருந்துச்சு. ஓகே. I have a question for you all now. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். முதல் கேள்வி, ஒரு ஷிஃப்ட்லேருந்து 3 ஷிஃப்ட் நான் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஒரு மாதத்திற்கு எவ்வளோ? ஒரு மாதத்திற்கு ஒரு பீஸோட விலை எவ்வளோ? 10 ரூபா. அப்போது நான் வந்து இப்போ ஒரு ஷிஃப்ட்லேருந்து 3 ஷிஃப்ட் நான் ஆப்ரேட் பண்ணும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் மாதத்திற்கு எவ்வளோ வேல்யூ மாதத்திற்கு சேல்ஸ் கூடுது? சேல்ஸ்னால் ரெவென்யூ கேட்குறேன். ரெவென்யூ எவ்வளோ கூடுதுன்னு கேட்குறேன். அதாவது பை இன்க்ரீஸிங் த ஆப்ரேஷன் sales increase. Who said 60 lakhs? Very good. வாங்க. அதாவது ஒரு ஷிஃப்ட் ஓடும்போது சேல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு நமக்கு? 30 லட்சம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் இருந்துச்சு. 30 நாளைக்கு 30 லட்சம். 3 ஷிஃப்ட் ஓடும்போது எவ்வளோ சேல்ஸு? 90 lakhs. அப்போது 90 lakhஸில் 30 லட்சத்தை கழிச்சா இன்க்ரீஸ் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு? 60 lakhs இஸ் 200% இன்க்ரீஸ். கரெக்டா? ஒரு ஷிஃப்ட்டை விட 3 ஷிஃப்ட் ஓடும்போது 200% சேல்ஸ் கூடுது. கரெக்டா? ஆனால் லாபம் எவ்வளோ கூடுது? 18 லட்ச ரூபா கூடுது. 21 லட்சம் ஆயிடுச்சு. 3 லட்சம் 21 லட்சம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கூடுது? 600% கூடுது. ஸோ இப்போ இந்த மேஜிக் ஆஃப் திஸ் ஷீட் இஸ் யூட்டிலைசேஷன். கம்பெனி இருந்துச்சுன்னா பீப்புள் வந்து கடை இருந்தாலுமே ஃபுட்ஃபால் அவ்வளோ இருக்கணும். மேனுஃபேக்சரிங்காக யூட்டிலைசேஷன் வந்து ஃபுல் கெப்பாசிட்டிக்கு இருக்கணும். அதுதான் இது வந்து செயல்படுத்துறதுல பல தடங்கள் இருக்குது. ஆனால் இதில் என்ன பார்க்குறோம்? சேல்ஸ் இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ இருக்குது பர்சன்டேஜில்? 200%. 30 லட்சம் வந்து 90 லட்சம், 200%. இன்க்ரீஸ் வந்து 60 லட்ச ரூபா மாதத்திற்கு. அப்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் அப்படி இருக்குன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குது? 3 லட்சம் இருந்து 21, 18 லட்ச ரூபா அடிஷனலாக வருது. விச் மீன்ஸ் 600%. ஸோ த மோர் யூ ஆப்ரேட் யுவர் பிளான். இது பேசிக் காமன் சென்ஸ் தானே. பட் இப்போ இதை கணக்கு எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். அடுத்த கேள்வி வாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன நடக்கும்னா நமக்கு ப்ரைஸிங் பவர் கொடுக்கும். இந்த சிஸ்டம் படி கணக்கு பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட்டை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சார் என்ன சார் இது க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, இன்வென்ட்ரி இருக்குது, அதெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா அடிஷனல் இப்போ வந்து ப்ரைஸிங் பவர் எப்படி கிடைக்கும்? இப்போ இங்கே ஒரிஜினலி நம்ம எவ்வளோ ஒரு மாதத்திற்கு பீஸ் செய்கிறோம்? ஒரு ஷிஃப்ட்டில் மாதத்திற்கு 3 லட்சம் பீஸ் செய்கிறோம். 3 லட்சம் பீஸு. ஆனால் 3 ஷிஃப்ட் ஓடும்போது எவ்வளோ பீஸ் செய்கிறோம்? 9 lakhs பீஸு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? எத்தனை பீஸ் மாதத்திற்கு? இந்த 6 லட்சம் பீஸை கொண்டு போய் மார்க்கெட்டில் உடனே இறக்கிற முடியுமா? நம்ம செய்கிறது எவ்வளோ செஞ்சுருக்கோம்? ஒரிஜினலாக 3 லட்சம் தான் பண்ணோம். இன்னும் 200% உற்பத்தியை பெருக்கி நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தா விற்க முடியுமா? விற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் சென்னை மார்க்கெட்டில் தான் கடலை மிட்டாய் செய்கிறீங்கன்னு வைங்க. சென்னை மார்க்கெட்டில் கொடுத்துட்டீங்க 3 லட்சம் பீஸை. இன்னொரு 6 லட்சத்தை நான் 3 ஷிஃப்ட்டை ஓட்டி செஞ்சு இங்கே கொண்டு போய் விற்றீங்கன்னா விற்க முடியுமா? வேறு கடையில் கொடுக்கணும், பெனிட்ரேஷன் போகணும், நிறைய அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கஷ்டம். அப்போ
என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரைஸிங் பவர் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, இப்போ சென்னையில் செய்கிற மிட்டாயை வந்து இந்த 3 லட்சம் பீஸை இங்கேயே விற்றுருங்க அதே ப்ரைஸ்க்கு. எதுக்கு? 10 rupees per piece. If you go to Hyderabad and go and sell this price and give a discount, எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுக்கலாம்? அது ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறீங்க. இப்போ நம்ம கையில் ஷீட் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு லீஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் போகலாம். இதுதான் உங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ப்ரைஸிங்கை வந்து எப்படி குறைச்சி காம்படிட்டரை திணற அடிக்க வேண்டிய வேலை இது. எந்த விலைக்கு கொடுக்கலாம்? ஒரிஜினலாக சென்னை மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் ஒரு பீஸ்? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 3 ஷிஃப்ட்டை ஓட்டணும், இது 3 ஷிஃப்ட்டை ஓட்டி 3 லட்சம் பீஸை 9 லட்சம் பீஸ் ஆக்கணும் மாதத்திற்கு. இந்த 6 லட்சம் பீஸ் அடிஷனலாக கொண்டு போய் எந்த ஹைதராபாத் மார்க்கெட்டு போனால் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் ஜீரோன்னு வச்சுக்கோங்க, எப்படி 8 ரூபாய்க்கு கொடுக்கலாம்? சேம் ப்ராஃபிட்னா அதே 3 lakh ப்ராஃபிட்டுக்கு குட் 70% குறைக்கலாமா? 3 ரூபாய்க்கு. ஹூ செட் 7 rupees? குட் 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 குட். ஏன் வந்து 7 ரூபாய்க்கு கொடுக்கலாம்? வேரியபிள் காஸ்ட்டை கவர் பண்ணிட்டா நீங்கள் அந்த கான்ட்ரிபியூஷன் ஜீரோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் ஜீரோவாக இருந்தாலும் பரவாயில்ல, வேரியபிள் காஸ்ட் கவர் பண்ணிட்டா அந்த விலைக்கு கொடுக்கலாம். 10 ரூபா மெட்டீரியல் 7 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுக்கலாம். காம்படிட்டர்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரைசிங் பவர் எது கொடுக்கும்? ப்ரைசிங் பவர் யார் கொடுக்குறா? அடிஷனல் யூட்டிலைசேஷன். ஸோ ப்ரைசிங் பவரில் வந்து யூ கேன் இதை வந்து விலையை குறைச்சி கொடுக்க சொல்ல ஸ்கீமாக கொடுக்கணும். 10 வாங்கினீங்கன்னா 2 பெட்டி ஃப்ரீ. அந்த 3 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா ஸ்கீமை வந்து என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு பீரியட் யூ கேன் வித்ட்ரா. டிஸ்கவுண்டர் கொண்டு போய் விலையை குறைச்சி கொடுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ஆட் ஆன் சம். இது வந்து இனோவேட்டிவாக நீங்கள் ட்ரேடில் இருப்பீங்க, சர்வீஸ் செக்டரில் இருப்பீங்க, யூ ஹேவ் டு இனோவேட்டிவ்லி திங்க். ஸோ திஸ் கிவ்ஸ் அ பக்கா இது ப்ரைசிங் பவர் ஃபார் யூ. நீங்கள் வந்து எந்த மார்க்கெட்டில் போய் எப்படி உடைக்கிறது. சம்டைம்ஸ் இந்த ப்ரைஸ்க்கெல்லாம் எப்படி கொடுக்கணும்? இதே தான் டிமார்ட் கேட்டு வாங்கியிருக்காங்க. எது நீ 2 ஷிஃப்ட் ஓட்டுறதுல உனக்கு காசு குறைக்கும், ஃபிக்ஸ் காஸ்ட் அதே தானே, வேரியபிள் காஸ்ட் தானே உனக்கு குறையுது. உனக்கு வேரியபிள் காசை நம்ம கணக்கு அவன் போட்டு காமிப்பான். இந்த ஷாம்பு வந்து இந்த விலைக்கு தான் கொடுப்பேன், உனக்கு மார்ஜின் வந்து ஒரு மார்ஜினில் கொஞ்சம் வச்சுக்கோ. 3 லட்சம் கிடைக்கிற இடத்துல நீ வேணால் 1 லட்சம் கூட வாங்கிக்கோ, 4 லட்சம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சப்ளையர்கிட்ட நம்மளும் இந்த கேம் ஆடலாம். யார்கிட்ட? இஃப் யூ நோ த காஸ்டிங் ப்ராப்பர்லி இதை வந்து நம்மளோட சப்ளைட்டே வாங்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? நெக்ஸ்ட், வாட் வில் பி த ப்ராஃபிட்? இப்போ நம்ம வந்து டெய்லி ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு, கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, காலையில் ஃபோன் பண்ணுறீங்க, மேனேஜர் சொல்கிறாரு இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இது 15,000 பீஸ் ஒரு நாளைக்கு இந்த மாதத்தில் விற்றுருக்கோம். ஒரு நாளைக்கு 15,000 பீஸ் ஒரு நாளைக்கு செஞ்சோம், அதை விற்றுட்டோம், 10 ரூபாய்க்கே விற்றுருக்கோம். அப்படின்னா மாத ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ? கேள்வி புரியுதா? ஒரு நாளைக்கு. ஏன்னா நீங்கள் அக்கௌண்டண்ட்டை கேட்காம ப்ரொடக்ஷனை வச்சு எல்லாம் விற்றுன்ற அனுமானத்தில் வச்சா இது என்ன விலைக்கு நமக்கு வந்து என்ன லாபம் கிடைக்கும்? வாட் வில் பி த ப்ராஃபிட் per month if the company produces 15,000 pieces per day? 15,000 pieces செய்யணும்னா எத்தனை ஷிஃப்ட் ஓட்டணும்? 1.5 ஷிஃப்ட் ஓட்டணும். அந்த 1.5 ஷிஃப்ட் இந்த மாதம் பூரா ஓடி இருக்கு சார். 15,000 பீஸ் ஓடிச்சு ஒரு நாளைக்கு ஆவரேஜா. 1.5 ஷிஃப்ட் ஓட்டணும், 30 நாள் ஓட்டிட்டோம், 10 ரூபாய்க்கு வித்துட்டோம். அப்படின்னா எனக்கு மனசில் இந்த மாத கணக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எவ்வளோ வரணும்? ப்ரிசைஸ்லி 7.5 lakhs. எப்படி வருது 7.5? கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? ஒரு பீஸுக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? அவங்க வேல்யூ 7.5 lakhs. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. எப்படி 7.5 lakhs? இல்லை, அங்கே தான் இந்த கான்ட்ரிபியூஷன்றதை பார்த்துக்கங்க. கான்ட்ரிபியூஷன் ஒரு பீஸுக்கு எவ்வளோ? ஒரு பீஸுக்கு 3 ரூபா. வேரியபிள் காஸ்ட் 7 ரூபா. 10 ரூபா விற்கிற விலை, 7 ரூபா வந்து வேரியபிள் காஸ்ட். கான்ட்ரிபியூஷன் 3 ரூபா. ஃபிக்ஸ் காஸ்ட் 6 லட்சம் நமக்கு தெரியும். அப்போ இந்த 3 ரூபானா 15,000 பீஸ் ஒரு நாளைக்கு ஓடிச்சுன்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு கான்ட்ரிபியூஷன்? 45,000. 30 நாளைக்கு 13.5. அப்போ கழிக்காத காசு எது இருக்கு? ஃபிக்ஸ்டு. எவ்வளோ அது? 13 6 கழிச்சா 7.5 லட்சம். அப்போ இது யார் அக்கௌண்டன்ட் வரல, ப்ரொடக்ஷனை மட்டும் வச்சு. நான் இது சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு பேசுகிறேன். இது நம்ம இப்போ பேசுன மாதிரி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. கொஞ்சம் மைண்டை அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணணும். பட் இது வந்து என்னன்னா, டெய்லி ப்ராஃபிட்டை வந்து அக்கௌண்டன்ட் பார்க்கறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு திட்டவட்டமாக நமக்கு ஒரு குத்து மதிப்பாக தெரியும். இது ஆல்ரெடி நம்ம மனக்கணக்கில் போட்டிருப்போம் கொஞ்சம். பட் இந்த மெத்தட் அக்யூரேட்டாக டெய்லி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ இந்த மெத்தட் தான் பர்த்தா மெத்தடுன்னு சொல்கிறாங்க. ஆதித்ய பிர்லா இருக்கார்ல, ஆதித்ய பிர்லாக்கு அவருக்கு வந்து 52 கண்ட்ரியில் 30 பிஸ்னஸ்க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலேருந்து டெய்லி காலையில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்க அவர் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துரும். டெய்லி ப்ராஃபிட் லாஸாக எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்னு யார் கணக்கு கொடுக்கணும்? அத்தனை ஃபேக்ட்ரிலேருந்து வந்து ஒர்லியோட ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து விழுந்துடும். இது வந்து குமாரமங்கலம் பிர்லாவோட தாத்தா கொண்டு வந்த சிஸ்டம். அப்படிப்பட்ட சிஸ்டம் வந்து இது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லிக்கலாம், வாட் நாட், ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் நேம். சாரி, மார்ஜினல் காஸ்டிங் மெத்தட். அடிஷ்னல் எவ்ரி ரெவன்யூக்கு எவ்வளோ காஸ்ட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ கூடுதுன்னு. ரைட். இந்த மெத்தடை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரேடிங் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் செக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் சில எக்யூப்மெண்ட்லாம் வந்து டெஸ்டிங்லாம் நைட்லாம் இருக்காது. புவர் பீப்புளுக்கு நீங்கள் நைட் டைம் கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? யூ கேன் யூட்டிலைஸ் தட் எக்யூப்மெண்ட். ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம், ஸ்கேன்லாம் ஃபுல்லாக 24/7 ஃபுல்லாக இருக்கும். அப்படியா இருக்கு. ஸோ சில டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி காஸ்ட்டை குறைக்க முடியும், அதனால மற்ற எப்படி கஸ்டமருக்கு வேல்யூ கொண்டு வரப்போகிறோம்
அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய டூல். லைக்வைஸ் ட்ரேடிங்கில் பண்ணலாம், சர்வீஸ் செக்டர்லையும் யூ கேன் சி வாட் இஸ் யுவர் ஃபிக்ஸ் காஸ்ட் அண்ட் வாட் இஸ் த ரெவன்யூ யூ ஹேவ் டு earn. இதை வச்சு கரெக்டாக கான்ட்ரிபியூஷன் மெத்தடை போட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் நியூ வேஸ் ஆஃப் டூயிங் இட். நெக்ஸ்ட் அபி டன். ஓகே, ஒரு ஃபியூ திங்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து நான் சென்னை 2ல் பேசியிருக்கிறேன் இந்த இஷ்யூஸை. பட் ஸ்டில் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அசெட் லைட் மாடல் இருக்கணுங்க. தேவையில்லாமல் அசெட் வாங்காதீங்க, முக்கியம். ரெண்டாவது வந்து இன்கம் இஸ் அ ப்ராபபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ் இஸ் அ ரியாலிட்டி. வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கணும், வராது. திடீர்னு கோவிட் வந்துச்சுன்னா வச்சுங்க, நம்ம எப்படி நிற்க போகிறோம்? அதுக்கு தான் வார் செஸ்ட் முக்கியம். அட்லீஸ்ட் 6 months ஆஃப் யர் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்கு பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 6 லட்ச ரூபா பார்த்தோம் பாருங்க, 6 மாதத்தோட பணம் வந்து ரெடியாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் வார் செஸ்ட். ஃபர்ஸ்ட் செல் அண்ட் தென் ஃபிகர் அவுட் டு ப்ரொடியூஸ். எடுத்தோன்னே ஃபேக்ட்ரி போடாதீங்க. முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல விற்று பாருங்க, இது விற்கிதா, மார்க்கெட் விற்கிதா இருக்கான்னு பார்த்து தென் யூ கோ ஃபார் த எக்யூப்மெண்ட். when I say equipment, எனி அதர் காஸ்ட், ஹை காஸ்ட் ஐட்டத்தை நிறுத்தி வெளியே இருந்து வாங்கி பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு தென் டூ இட். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் அண்ட் தென் ஸ்கேல். முதல்ல வித்தியாசம், மற்றவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டு மீ டூ ப்ராடக்டாக இல்லாமல் வித்தியாசமாக என்ன இருக்கும், பேக்கேஜிங்கில் மாத்திரமா, பாலிசிஸில் மாற்ற போகிறோமா, வித்தியாசப்படுத்திட்டு தென் யூ ஸ்கேல். ஸ்கோப் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. லாபம் இருக்கிற தொழிலில் நம்ம இருக்கணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வளர்ச்சி பெறக்கூடிய தொழிலையும் நம்ம இருக்கணும். வளர்ச்சி நின்றுச்சு, ஃபியூச்சர் இந்த தொழிலுக்கு இல்லை அப்படின்னா டோன்ட் பி தேர் இந்த தொழில். ஒரு பீரியட் யூ ஹேவ் டு வித்ட்ரா. லாபம் இல்லாத தொழிலையும் நம்ம பண்ணக்கூடாது. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் லாஸ் இஸ் த பெஸ்ட் லாஸ். ஒரு பணம் கொடுக்குறீங்க ஒருத்தர், யாருக்கு, ஒரு ஒரு பையர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. அவர் ஒரு கிளைம் பண்ணுறாரு, குவாலிட்டி மோசமாயிடுச்சு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா 7 லட்சம் தான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த 3 லட்சம் தான் ஃபர்ஸ்ட் லாஸ், அதான் பெஸ்ட் லாஸ். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அவர்கிட்ட போய் மல்லுக்கு நிற்கிறேன்னு சொல்லி நீ வாயா கேஸை போடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் மிஸ்ஸிங் யுவர் மணி. இது பெரிய நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, தென் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் சின்னதுனா நம்ம எதெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கோ ஃபர்ஸ்ட் லாஸ் இஸ் த பெஸ்ட் லாஸ். அதே மாதிரி கிரெடிட் லிமிட் கொடுப்போம். இவருக்கு இவ்வளோ தான் கிரெடிட் லிமிட் கொடுக்குறீங்களா, இருக்கா? கிரெடிட் லிமிட் எப்படி கொடுப்பீங்க? ப்ரிசைஸ்லி தட். இல்லை இப்போ வந்து இப்போ நான் போய் பேப்பர் வாங்குறேன் நடேசன் சார்கிட்ட. அவர் வந்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கொடுப்பாரு. கொடுத்தா எப்படி நான் ஜட்ஜ் பண்ணுவார்? சரி ரைட், ஏதோ சேர்மனாக இருக்கிற வயசில் வராரு, கொடுப்பாரு, நிறைய பேசுகிறாரு, கொடுப்பாருன்னு கொடுக்கலாம், நானும் வாங்கிக்குவேன். ஆனால் என் மேலே ஓவர் நம்பிக்கையை வச்சு நான் ஒரு 100 கோடி கேட்குறேன்னு வைங்க, அப்பயும் நம்பிக்கை இருக்கலாம், அப்போ கொடுப்பாரா? ஏன் கொடுக்க மாட்டார்? என்னோட கிரெடிபிலிட்டியை வச்சு அவர் எனக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் கொடுக்காம ஃபெயில் ஆயிடுறேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ரீசனால், அதில் அவர் அஃபெக்ட் ஆகக்கூடாது. வெரி குட். ஸோ அவர் என்ன பண்ணணும், ஓகே நீங்கள் அப்படி வரீங்க, 100 கோடி தாங்குவாருன்னு. ஸோ கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இட் இஸ் நாட் பை த கிரெடிட் வர்தினஸ் ஆஃப் த பர்டிகுலர் பார்ட்டி, இட் இஸ் அபவுட் அஸ். இப்போ அவர் எவ்வளோ, அம்பானியே வரட்டும், அம்பானி வந்தால் கூட நான் வந்து என் லிமிட் 10 லட்ச ரூபா தான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அம்பானி ஃபெயில் ஆனால் 10 லட்சம் தானே போகுது அப்படின்றது மாதிரி இருக்கணும். ஓகே, தென் நெவர் டைவர்ட் யுவர் ஃபண்ட்ஸ் இன்டு ரியல் எஸ்டேட் when your business required. உங்களுக்கு யாருக்கு அம்பிஷன் இல்லாமல் இருக்கிறீங்களோ, ஏதோ ஓடுது சார், தொழில் ஓடுது, மாதம் இவ்வளோ கிடைக்குது, நான் வீடை ஓட்டிக்கிறேன், கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறேன், குழந்தைங்களுக்கு ஜுவல்லரி வாங்கி, கோல்டு, யாரும் ஜுவல்லர்ஸ் இருக்கீங்களா? ஓகே, கோல்டு வாங்கி வச்சுக்கிறேன், இடத்த வாங்குறேன். பல நேரம் வந்து நம்ம தொழிலில் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னே பார்க்குறது இல்லை. எப்படி, எத்தனை பேர் வந்து இப்போ ஒரு வேணாம், ஓகே டைம் ஆகிட்டு இருக்கு, ஓகே, நெவர் ரியல் எஸ்டேட் வாங்குறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. தேவைக்கு வாங்கணும், தேவைக்கு வாங்குங்க. பட் ரியல் எஸ்டேட் வாங்குறது தான் ஒரே வேலை, என்னுடைய பிறப்பே அதுக்கு தான், நான் ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு அப்படின்னு வைக்காதீங்க. பிகாஸ் யுவர் தொழில் வந்து வளர்கிறதுக்கு உங்களுக்கு ரிசோர்ஸ் போயிடும், வளர்ச்சிக்கு இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி சீப்பராக வருதுன்னா அதை வாங்குறதுக்குள்ள கேப்பபிலிட்டி நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, க்ரோ வெர்டிக்கலி தென் ஹரிசான்டலி. இப்போ ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குன்னா முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா, ஸ்பின்னிங்லேருந்து வீவிங் போகணும், வீவிங்லேருந்து ஹி ஹேஸ் டு கோ இன் டு ப்ராசஸிங் அண்ட் தென் மேடப்ஸு, அது எக்ஸ்போர்ட், இப்படி போகிறது வந்து வெர்டிக்கலாக க்ரோ ஆகுறது. ஆனால் ஸ்பின்னிங்கை வச்சுக்கிட்டே இப்போ நல்லா 1 லட்சம் ஸ்பிண்டில் வச்சுருக்காருன்னு வைங்க, பக்கத்தில் இன்னொரு 1 லட்சம், அப்படி போகிறது ஹரிசான்டல் இன்டெகிரேஷன். ஹரிசான்டலை விட வெர்டிக்கல் வில் பி ஹேவிங் எ பெட்டர் கண்ட்ரோல் ஆன் யர் காஸ்ட். வெர்டிக்கல் இப்படி வளரணும், இப்படி அகலமாக வளர்கிறத விட திருப்பி ஆழமாக விழுகிறது தான். அதே இதில் பார்க்கும்போது இந்த மல்டிபிள் ப்ராசஸ், ஃபியூச்சர் ப்ராசஸை நம்ம எடுக்கும்போது யூ வில் கெட் மோர் மார்ஜின்ஸ். யுவர் மார்ஜின்ஸ் வில் பி பெட்டர் வென் யூ ஆர் இன்டெகிரேட்டட் வித் மல்டிபிள் திங்ஸ். இது சில தொழிலுக்கு பண்ண முடியாமல் இருக்கும், அதை விட்டுறலாம். ஆல்வேஸ் பி க்ளோசர் டு த என் கன்சியூமர். இதே எக்ஸாம்பிள் தான், என் கன்சியூமருக்கு பக்கத்தில் நம்ம போயிடணும், நம்ம ப்ராடக்டில் அந்த லிங்க்கில் இருக்கணும். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு காட்டன் க்ரோயிங்கு, அதை வந்து ஜின்னிங் ஃபேக்ட்ரி, தென் ஜின்னிங் ஃபேக்ட்ரி வந்து ஸ்பின்னிங்கு, வீவிங்கு, தென் ப்ராசஸிங் அண்ட் தென் மேடப்ஸில் இந்த பக்கம் போயிடக்கூடாது. பேக், ஆமாம், அவே ஃப்ரம் தி என் கன்சியூமர் போயிடக்கூடாது, க்ளோசர் டு த என் கன்சியூமர் போகணும்.
இப்போ ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கிறவர் ஹேஸ் டு திங்க் ஆஃப் வீவிங், அப்புறம் ப்ராசஸிங், அப்புறம் மேடப்ஸ், அப்புறம் எக்ஸ்போர்ட், இப்படி போகிறது கரெக்டு. நாட் திஸ் வே, காட்டனை வாங்குறேன் நான் ஜின்னிங்கு போட்டுறேன், ஜின்னிங்கு போட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்டான்ஜிபிள்ஸ், கண்ணுக்கு தெரியாத சொத்து நம்ம தொழிலில் என்ன இருக்குது? இன்றைக்கி அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி தேன் கண்ணுக்கு தெரிகிற சொத்தை விட. ஓகே, குட் வில், குட் ப்ராசஸ், குட் வே ஆஃப் பிளானிங், மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட்டை பற்றி தரவா தெரியும், எனக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன், பிளான் இருக்குது எனக்கு அப்படின்றத கம்பெனியெல்லாம் இன்டான்ஜிபிள், கண்ணுக்கு தெரியாத சொத்து. கண்ணுக்கு தெரிகிற சொத்து வந்து என்ன, மெஷினு, லேண்டு, பில்டிங்கு, இதை விட அதுக்கு மதிப்பு ஜாஸ்தின்னு சொல்கிறேன். காஸ்ட் லீடர்ஷிப் ஆல்வேஸ் ரிவார்ட்ஸ். எப்பயுமே காஸ்ட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி வச்சுருந்தீங்கன்னா, என் ப்ரைஸுக்கு யாரும் டிமார்ட் இஸ் எக்ஸாம்பிள், இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியாதுன்னு இருந்துச்சுன்னா தென் அதை விட பெட்டர் திங் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், ஆல்வேஸ் பி ஃப்ரூகல். செலவு சிக்கனத்தை கடைப்பிடிங்க. எடுத்தோட படாடமாக இருக்காதீங்க, கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஆண்டர்பிரினர்ஸ்க்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். என்கிட்ட கூட நம்மளுடைய மெம்பர் தான், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஹிஸ் நேம், ஒரு டைம் வந்தார், எனக்கு ஒரு நல்ல ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கார், 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு, 2 கோடிக்கு கார் வச்சுருக்காரு. இந்த காரில் போனால் தான் சார் பிஸ்னஸ் கன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறார். நோ, நீங்கள் பணம் கொடுத்தா தான் பிஸ்னஸ் கன்க்ளூட் ஆகும். அண்ட் கிரெடிட் வர்தினஸ் வந்து நம்ம போகிற கார்லையோ இல்லை இருக்கிற வீடுலையோ இல்லைங்க. பிஸ்னஸில் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, உங்களோட P&L எப்படி இருக்குது, எப்படி மார்க்கெட்டில் உங்கள் பேர் இருக்குது, மார்க்கெட்டில் வந்து யூ ஷுட் பி அ பே மாஸ்டர், லைக் அதுதான். ஸோ பி ஃப்ரூகல். அண்ட் இப்போ ரீட்டைல் வச்சுருக்கிறேன், நிறைய கடை வேணும் எனக்கு அப்படின்னா பெஸ்ட் இடத்த பிடிங்க. கடை வந்து பெஸ்ட் இடம், ஏன்னா லொக்கேஷன் 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 தான் ரீட்டைலுக்கு. யாரெல்லாம் ரீட்டைலில் ட்ரேடிங்கில் இருக்கிறீங்கன்னா பெஸ்ட் லொக்கேஷன். அதுக்கு வந்து கூட ஒரு 20-30,000 ரூபா ரெண்ட் கூட இருந்தாலும் யூ கோ ஃபார் இட். ஓகே, என்கேஜ் குட் கன்சல்டன்ட்ஸ். நம்ம குருகுலம்னு சொன்ன மாதிரி என்கேஜ் ப்ரீமெச்சூர் ஸ்கேல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் வேகம் இருக்கும், நான் பெருசாக சாதிக்கணும் அப்படின்றது தான். ப்ரீமெச்சூர் ஸ்கேலிங் வந்து கெட் ஸ்ட்ராங் தென் க்ரோ கிரேட். முதல்ல நம்மளை தயார்படுத்திக்கோங்க. விரலுக்கு தக்க வீக்கம்னு சொல்கிறாங்கல்ல, முதல்ல விரலை பெருசாக்கிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வேங்குங்க. அதுக்கு முன்னால் நம்ம அவசரப்பட்டு போயிடக்கூடாது. நான் வந்து நெகட்டிவாக சொல்ல, யூ ஹாவ் டு க்ரோ, யூ ஹாவ் டு திங்க் பிக், எவ்ரி திங் இஸ் தேர். பட் அதுக்கு பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒரு மலை மேலே ஹிமாலயஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னால் எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை நம்ம பண்ணிட்டு தான் இறங்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக பண்ணுங்க. டூ ஆல் திஸ் திங்ஸ் எஃபெக்டிவ்லி. ஓகே, வித் தோஸ் வேர்ட்ஸ் லைக் ஐ வுட் லைக், லேர்னிங் ஃப்ரம் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ் இஸ் ஸ்மார்ட். Learning from other people's mistakes is wise. You be smart as well, wise too. Thank you very much. Thank you.